நம்ம இப்போ பார்க்குறது அரேபியன் முர்த்தபா. இது வந்து ரொட்டி கறின்னு சொல்லுவாங்க. சிக்கன், குடமிளகாய், உருளைக்கிழங்கு, மசாலா இதெல்லாம் வந்து பிரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவை வந்து நல்லா பிசைஞ்சு அதுக்குள்ளே ஸ்டஃப்டு பண்ணி இதை நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னாக்கா அருமையான ஒரு ரொட்டி கறி தயார். இது வந்து முர்த்தபான்னு சொல்லுவாங்க. இது வெஜிடேரியன் தான் செய்யலாம், மட்டன்லேயே செய்யலாம், சிக்கன்லேயே செய்யலாம். ஆனால் இப்போ நான் காட்டுறது சிக்கனில் எவ்வளோ அழகாக பொலன்னு வருதுன்னு பாருங்கள். பிரித்து காட்டக்கூடிய அந்த டேஸ்ட்டே வந்து நம்ம சாப்பிடணும் போல இருக்கும், நாக்கில் எச்சில் ஊற வைக்கும். இது எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ல கேளுங்க, நான் கமெண்ட்ல சொல்றேன். இது மாதிரி முர்த்தபா, இது மாதிரி ஒரு ரொட்டி கறியை நீங்க பார்க்கணும்னு சொன்னா டிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. டாப்னு போல இருக்கா, கண்டிப்பா எச்சில் வாயில ஊறுதா. இந்த மாதிரி சூப்பர் முஸ்தபா நம்ம செய்யணும்னு சொன்னாக்கா நான் சொன்ன செய்முறையை வந்து டீட்டெயில்ஸா நீங்க செஞ்சு வீட்டில் எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. ஒரு பண்டிகையில சின்ன குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாரும் கொடுத்தோம்னு சொன்னாக்கா எல்லா புரதச்சத்தும் ஊட்டச்சத்தும் கிடைக்கும். சூப்பர் அந்த முர்த்தபா சாப்பிட்டுட்டோம் இல்லையா? டிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.